நேத்து வந்து எம்சி ராஜா விடுதிக்கு வந்து முதல்வர் போனார் இல்லையா, அந்த வீடியோ எண்டிங்ல வெற்றி தமிழகம் நோக்கின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. உடனே சன் நியூஸ்ல எப்படி போட்டாங்கன்னா, அதை தமிழகம் மட்டும் ரவுண்ட் பண்ணி சங்கிகள் தான் வந்து தமிழகம் அப்படின்றத வந்து போடுவாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது அண்ணா கொண்டு வந்ததா, அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சியில் வந்து தமிழகம்னு போடுறதா அப்படி சன் நியூஸ்ல இதை போடல, அதை ரவுண்ட் பண்ணி அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. சுற்றி இருக்கவங்க அதை வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். உண்மையாலே இந்த தமிழகம் தமிழ்நாடுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி எடிட்டர் அவருடைய வேலையை பார்க்கட்டும். ஓகே, நிச்சயத்தை நம்ம அப்புறம் பேசுவோம். தமிழ் மக்களின் மானம் காக்க, உரிமை காக்க, எதிர்காலம் செழிக்க தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம். மாட்டிக்கிட்ட பங்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனையோ, இன்னும் சொல்ல போனா எத்தனையோ, அவர் கருணாநிதி அவர்கள் இருந்த போது சரி, ஸ்டாலின் அவர்கள் இருந்தும் சரி, நிறைய திட்டங்களுக்கு வந்து தமிழகத்துல அப்படிலாம் சொல்லி நிறைய தமிழகம் தமிழகம் தமிழகம்னு பேசியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி விஷயம் தாவேக்கா அரசு பண்ண உடனே அதை வந்து ஒரு விமர்சனமா எடுத்து, ஸ்டாலின் ஒரு சங்கி அப்படின்னு அப்ப சொல்ல முடியுமா? முடியும். ஏன்னா தமிழகம் சொன்னா சங்கி, ஸ்டாலின் ஒரு சங்கி, திமுக ஒரு சங்கி கட்சி, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். தமிழகம் முழுவதும் 35 வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சர்ப்ரைஸ் விசிட், ரைடு, ஆய்வு அதெல்லாம் இப்போ சாதாரணமாயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 82 லட்சம் வந்து கைப்பற்றிருக்காங்க சார். அதுல ஜிபே மூலியமா மட்டும் 68 லட்சம் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம். அதாவது ஜிபேல லஞ்சம் வாங்குற அளவுக்கு இப்போ வந்துட்டு அட்வான்ஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞான ஊழல். ஸோ கண்ணும் பார்த்த மாதிரியே வச்சுக்க வேணாம், எதுவுமே காதும் கேட்ட மாதிரியே வச்சுக்க வேணாம். தூரத்துல இருந்து அப்படியே அப்படின்னா போதும். அதுதான். அப்புறம் இப்படி மூக்கு காட்டினா ஜிபே நடக்கும் எல்லாமே. அந்த திமிரில் நீங்கள் இருக்கும்போது இந்த ரெய்டு வந்த சீன் எப்படி இருந்திருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெய்லர் வந்துச்சுல, டாக்ஸிக் படத்தில் யஷ் வராரு பாருங்க, அந்த மாதிரி. Daddy's home. இதெடு கொடுங்க சார். அரசியம் கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்லலாம் வந்து அரசு அலுவலகத்தில் வந்து லஞ்சமாக வாங்குறாங்களா அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 35 வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சர்ப்ரைஸ் விசிட், ரைடு, ஆய்வு அதெல்லாம் இப்போ சாதாரணமாயிடுச்சு, எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 82 லட்சம் வந்து கைப்பற்றிருக்காங்க சார். அதில் ஜிபே மூலியமாக மட்டும் 68 லட்சம் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்களாம். அதிகபட்சமாக கரூர் தாசில்தார் ஆஃபீஸில் 17 லட்சம், சேலம் தலைவாசல் ஆஃபீஸில் 8.51 லட்சம் வாங்கியிருக்கிறதா சில டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு நாளில் 82 லட்சம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க சார். இப்போ அதாவது ஜிபேல லஞ்சம் வாங்குற அளவுக்கு இப்போ வந்துட்டு அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞான ஊழல். அதாவது வந்து கையில் வந்து வாங்கினா கண்டுபிடிச்சிடுறாங்க, ஃபோட்டோ எங்கேயாவது எடுத்துடுறானுங்க, எவனா ஒருத்தன் வீடியோவில் எடுத்துடுறான், கவரில் என்ன இருக்குது, பேஸ்கெட்டில் என்ன இருக்குது, கூடையில் என்ன இருக்குது, பேக்கில் என்ன இருக்குது, எப்படியாவது பார்த்துடுறானுங்க. ஸோ கண்ணும் பார்த்த மாதிரியே வச்சுக்க வேணாம், எதுவுமே காதும் கேட்ட மாதிரியே வச்சுக்க வேணாம். தூரத்துலேருந்து அப்படியே அப்படின்னா போதும். அதுதான். அப்புறம் இப்படி மூக்கு காட்டினா ஜிபே நடக்கும் எல்லாமே. மூக்கு தொட்டா ஓகே, இங்கே எல்லாமே வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஐயாவுக்கு பேப்பர்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்காரு, ஓகேன்ட்டாரு, இப்போ நீங்கள் அமௌண்ட்டை போடலாம் அப்படின்னு. இப்போ மூக்கு சொரிஞ்சா ஜிபே போட்டுருணும், காதை சொரிஞ்சா ஹோல்டு பண்ணுங்க, ஐயா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு தான் எதுவாக இருந்தாலும் மூவ் ஆகும் அப்படின்னு. இப்படியே விளாண்டுட்டு இருப்பாங்க போலக்கு இவங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ரெய்டு போன சீன் பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த ரெய்டு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு ரெய்டு நடக்கும்லாம் தெரியுது, இருந்தாலும் இந்த தைரியம் அது எப்படி வருது உங்களுக்குன்றதை தாண்டி உங்களுக்கு திமிரு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அந்த திமிரில் நீங்கள் இருக்கும்போது இந்த ரெய்டு வந்த சீன் எப்படி இருந்திருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெய்லர் வந்துச்சுல, டாக்ஸிக் படத்தில் யஷ் வராரு பாருங்க, அந்த மாதிரி. டேடிஸ் ஹோம் அப்படின்னு நல்லா எல்லாம் உள்ள நுழைஞ்சிருப்பானுங்க, ஒன்றும் புரிஞ்சிருக்காது எல்லாரும், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. திரும்பி பார்த்தா பூரா பேரும் அந்த பக்கத்து இந்த பக்கத்து இந்த இந்தியன் படத்தில் வர மாதிரி சுற்றி வளைச்சு எல்லா ஃபோனையும் கீழே வை. ஓகே, அப்போ நினச்சிருப்பாங்க இங்கே தேடுவாங்க அங்கே தேடுவாங்க அப்படின்னு பார்த்தா எங்கேயும் தேடவானா. ஆனால் இப்போ என்னன்னா, முதலமைச்சர் சொல்றாரு லஞ்சன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்னும் அதிகாரிகள் லெவலில் இன்னும் அந்த பயம் இல்லவே இல்லை. ரெண்டுமே அதிகாரிகள் லெவலில் அவங்களுக்கு பயம் இல்லைங்கிறதையும் நம்ம யோசிக்கணும், மக்களுமே இன்னும் இதுக்கு தயாராக இருக்கிறாங்களங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.
இதுக்கு முன்னாடி மக்கள் மேல ஏன்பா நீங்க பழி சொல்றீங்க அப்படின்னு திமுக காரங்க வந்துட்டு மக்களை மிரட்டுற மாதிரி லைவ்லலாம் நியூஸ்ல வந்து பேசினாங்க பாருங்க. இது மாதிரி வந்து 6 மாசத்துல தான் ஆட்சி கலைஞ்சிரும்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்துறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினவனை மட்டும் ஏன் சார் பிடிக்கிறீங்க, முதல்ல கொடுத்தவனை பிடிங்க அப்படின்னு ஒருத்தர் தெளிவா பேசினார் பாருங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கிற இது வேற. பட் இப்போ என்ன அப்படின்னா தைரியமா நீங்க எனக்கு இந்த நம்பர் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் இருக்கேன் உங்க கூட, இது உங்க அண்ணனோட ஆட்சி, இது உங்க பிள்ளையோட ஆட்சி அப்படின்னு ஒரு சிஎம் சொல்லும்போது, இவ்வளோ தைரியத்தை கொடுக்கும்போது அதை ஏன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள்ன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க சொல்றது சொல்லுவாங்கப்பா, என்னதான் விஜய் தம்பி சொல்லுவாரு, இருந்தாலும் வந்துட்டு நமக்கு தானேப்பா தெரியும், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க போவாங்க, பிரச்சனை ஆயிடும், எதுக்குப்பா வம்பு அப்படின்னு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது தலைமுறைக்கும் தலைமுறை மாறவே மாறாது. திஸ் இஸ் a ஒன் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. இந்த ஆட்சி முடியும் போது 2031 அடுத்த தேர்தல் வரும்போது இந்த ஊழல் எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்படும். அது வந்து விஜய் அவர்களோ தாவேக்காவோ மீண்டும் ஒரு முறை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும். அதுக்கு இந்த மக்கள் கையில இது ஒரு மிகப்பெரிய சக்தி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், நான் என்னதான் ஸ்பைடர் மேனாவே இருந்தாலும் வெப்பு நான் விட்டாதானே பறக்க முடியும். உனக்கு பவர்லாம் கொடுத்துட்டாங்க, நீ இப்போ ஸ்பைடர் மேன்ப்பா, நான் ஸ்பைடர் மேனா உணர்ந்துட்டு வீட்டிலே உட்காந்தேன்னா பில்டிங் விட்டு பில்டிங் பறக்க முடியுமா? அப்போ நான் பறக்கணும்னா நான் மேலே ஏறி இந்த பில்டிங் மேலே உட்காரணும், வெப்பு விடணும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சக்திகளை இந்த மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பீப்புள் ஆல்சோ ஹேவ் டு ரியலைஸுங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஏன்னா வந்து இவன் ஜிபேல இப்படி தைரியமாக வாங்குறாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது, நீங்கள் ஜிபேல வாங்கினீங்கன்னா முன்னாடி லஞ்சங்கிறது வந்துட்டு கையில் வாங்குறதுக்கு காரணமே அன்அக்கௌண்ட்டா பிளாக் மணியை கொடுப்பானுங்க எவனாவது ஒருத்தன், இல்லை மக்களே அவங்களோட காசை வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி எடுத்து கையில் ஏடிஎம்ல வச்சுக்கிட்டு அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. கணக்கில் வராமல் இருக்கணும். இவங்க கணக்கில் வர மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு வாங்குறானுங்க அப்படின்னா எவ்வளோ திமிர் இருக்கும் உங்களுக்கு. இந்த அதிகாரிகளை மாற்றணும், அதே நேரத்தில் இந்த மக்களும் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக சார். அரசு சம்மந்தமாக முதலமைச்சர் ஆய்வு போகும்போதெல்லாம் வந்து வீடியோஸ் வரும் இல்லை டிஎன்டிஏபியில், அதில் வரும்போதெல்லாம் வந்து எண்டிங்கில் வந்து வெற்றி தமிழகம் நோக்கி அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நாள், இந்த மெட்ராஸ் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாற்றணுன்ற தீர்மானம் நிறைவேற்றிய நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு தமிழ்நாடு நாள் அப்படின்ற கொண்டாடுறாங்க. நேற்று வந்து எம்சி ராஜா விடுதிக்கு வந்து முதல்வர் போனார் இல்லையா, அந்த வீடியோ எண்டிங்கில் தமிழகம் வெற்றி தமிழகம் நோக்கின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. உடனே சன் நியூஸில் எப்படி போட்டாங்கன்னா அதை தமிழகம் மட்டும் ரவுண்ட் பண்ணி சங்கிகள் தான் வந்து தமிழகம் அப்படின்றத வந்து போடுவாங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறது அண்ணா கொண்டு வந்தது, அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சியில் வந்து தமிழகம்னு போடுறதா அப்படின்னு சன் நியூஸ்ல இதை போடல, அதை ரவுண்ட் பண்ணி அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. சுற்றி இருக்கவங்க அதை வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். உண்மையாலே இந்த தமிழகம் தமிழ்நாடுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி எடிட்டர் அவருடைய வேலையை பார்க்கட்டும். ஓகே, நம்ம அப்புறம் பேசுவோம். தமிழ் மக்களின் மானம் காக்க, உரிமை காக்க, எதிர்காலம் செழிக்க தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து இவங்க மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ்நாடுன்னு இருக்குது, பல மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இன்றைக்கி நம்ம ஊருக்கு இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு தனி நாடு அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே இவங்களுக்குலாம் பயம் வந்துடுது, நம்ம தனியாக போயிடுவோம், தமிழ்நாட்டில் இருக்கும் வளங்கள் எல்லாம் தமிழ்நாடுக்கே சென்று விட்டதென்றால், தமிழ்நாடு ஒரு தனி நாடாக நாளை மாறிவிட்டதென்றால் நாம் உலகின் மிக ஒரு இதுவாக மாறிவிடுவோம், மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடுவோம், அமெரிக்காவையே வீழ்த்தும் சக்தி தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இருக்கிறது, இங்கே இருக்கும் கனிம வளங்கள் எல்லாம் இப்படின்னு. அதாவது இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு இதில் ஒரு கனிம வளங்கள் இருக்குதுங்க. இப்போ திருச்சியிலேருந்து வரவனுக்கு, மதுரையிலேருந்து வரவனுக்கு, கோயம்புத்தூர்லேருந்து வரவனுக்கு அவன் ஊர் பெருமையை பேசிட்டே இருப்பானுங்க. சென்னையில் இருக்கிறவன் அவன் ஊர் பெருமையை பேசுவான். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோண்டா அப்படின்னு எப்படி ஒன்றிணையணும், இந்த ஊர் பெருமையெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறது எப்படியோ அதே மாதிரி தமிழ்நண்டா அப்படின்றத பேசுறதையும் நிறுத்திடணும். அப்போ இந்தியன்டா பேசலாமா அப்படின்னா அதுவும் இல்லை, நீ மனுஷன்டான்னு மட்டும் வேணா பேசு, மனுஷன்டான்னு பேசாத, நீ ஒரு உயிரினன்னு பேசு இப்படின்னு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஆமாங்க நான் மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு போற வர பூனைய, யானைய, நாய, பேய எல்லாத்தையும் போட்டு அச்சுன்னே இருப்பேன் நான், தூக்கி வைக்கிறானுங்களா உள்ள. இப்போ நேற்று கூட தான் பாருங்க, வெளிநாட்டில் வியட்நாம் மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி நடந்து போயிட்டே இருக்கிறான், திடீர்னு ரோட்டில் ஒரு பூனை நடந்து போயிட்டு இருக்கு, அந்த பாத்துவேல இவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் பாத்துவேல எட்டி உதைக்கிறான் அந்த பூனையை. அந்த பூனை பறக்குது, பறந்த மூணாவது செகண்ட்ல அங்க சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து இங்க வா, நீ என்ன பண்ற நீ அப்படின்னு அவனை புடிச்சு கூட்டு போய் போலீஸ்ல முடிச்சு விட்டுறாங்க. போலீஸ் தூக்கி போயிட்டாங்க அவரை. எது ஒரு பூனையை உதைச்சதுக்கு. புரியுது.
ரைட்டா? ம். அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகம்ன்றது வந்து ஒரு பொதுவானது. ம். இன்னைக்கு நான் உங்கள அவுட் நம்பர் பண்ணியிருக்கிறேன். நீ வந்து உன்ன விட நான் வந்து 1 அறிவு, 2 அறிவு அதிகமா இருக்கிறேன். நான் 6 அறிவு படைச்சவன். அப்படின்றதுக்காக நான் உன்னைய வந்துட்டு வாழவே விட மாட்டேன் இந்த உலகத்துலங்கிற மாரி அது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அந்த மாரி பார்க்கும்போது, நீங்க இன்னுமே வந்து இந்த இந்த பெருமை, அந்த பெருமைன்னு பேசிக்கிட்டு, நான் இவன்டா, நான் அவன்டா, இந்த கதையே வேணாம் நமக்கு. சிம்பிளா முதல்ல இருந்துட்டு போணும். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். இந்த மாரி போட்டோனே சில பேர் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எடிட்டர் போட்டிருப்பாரு எப்படியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து எத்தனையோ இன்னும் சொல்லப்போனா எத்தனையோ அவரு கருணாநிதி அவர்கள் இருந்தபோது சரி, ஸ்டாலின் அவர்கள் இருந்தும் சரி, நெறைய திட்டங்களுக்கு வந்து ஆஹா தமிழகத்துல அப்படிலாம் சொல்லி நெறைய தமிழகம், தமிழகம், தமிழகம்னு பேசியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த மாரி விஷயம் தாவேகா அரசு பண்ண உடனே அத வந்து ஒரு விமர்சனமா எடுத்து வைக்கிறாங்க. ஸ்டாலின் ஒரு சங்கி அப்படின்னு அப்ப சொல்ல முடியுமா? முடியும். ஏன்னா தமிழகம்னு சொன்னா சங்கி. சொல்லியிருக்காரு. ஆமா, ஸ்டாலின் ஒரு சங்கி. ஆமா. திமுக ஒரு சங்கி கட்சி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா சார். நேத்து சைதாப்பேட்ல இருக்கக்கூடிய எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதிக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருந்தார் சார். ஆக்சுவலி என்ன சர்ப்ரைஸா போயிட்டாரு அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் பேசுனாங்க. ஆக்சுவலி சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாரி எங்க விசிட் போனா நெறைய பிரச்சனைகள் அங்க இருக்கு அப்படிங்கிற மாரி அதுக்காக தான் அங்க அவர் இருக்கிற ஒரு போயிருக்காரு. மாணவர் ஒருத்தர் கொடுத்த ஆமா. புகாரின் அடிப்படையில முதல்வர் அவர்கள் எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதிக்கு போயிருக்கிறார். சமூக நீதி அமைச்சரும், பிற்படுத்தோர் சமூக அமைச்சரும் வந்திருந்தாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க வீடியோல. பிரஸ் மீட் குடுக்கும்போது, ஆக்சுவலி இங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாரி இந்த இடத்துக்கு நாங்க 2 பேருமே வரணும். முதலமைச்சர் வராரு அப்படிங்கிற மாரி. ஸோ இது வந்து சர்ப்ரைஸான விசிட் தான். பிளான்ட் எல்லாம் கிடையாது. இங்க மாணவர்கள்ட்ட நெறைய பிரச்சனை கேட்டோம். அதுல ஒரு பையன் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். வீடியோலாம் எங்கேயாவது ஒரு நெறைய இடத்துலயாவது அந்த பையன் பேசும்போது முதல்வர் போதும்னு கட் பண்ணாரா? இல்ல இல்லவே இல்ல முதல்வர் சார். ஆள் விட்டு நிறுத்தினாரா? ம்ஹ்ம். இந்த அதிகாரி யாரோ ஒருத்தர் ஐடி கார்டு போட்டவர் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அந்த பையன் பேசுனதுக்கு அப்புறமா போதும் போதும் லைட்டா கையை நீட்டுறது மாதிரி வந்தாரு. ம். அவரால அந்த பையனை டச் கூட பண்ண முடியல. நடுவுல சிஎம் ஆமா நின்னு நின்றுருந்தாரு. ரைட்டா? ஸோ அது மாதிரி அவ்வளோ நேரம் நின்னு கேட்குறாருங்க ஒரு சிஎம். ம். ஒரு 2 விஷயம் சொன்ன உடனே என்னடா அது வந்தோம் சரி ஒரு கேட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இந்த பையன் இவ்வளோ பேசுறாருன்ட்டு இதுக்கு முன்னால இருந்த சில பேர்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருந்த சில பேர் அப்படியே கேட்டுட்டு போதும் போதும் அந்த டீமை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் பண்ணிடலாம் ஓகே. அது வந்து நீங்க ஒருத்தனை கட் பண்றீங்க. ம். அப்ப நீங்க அந்த விசிட்டே போகாம நீங்க சும்மா வீட்ல இருந்துக்கலாமே உட்காந்துட்டு. புரியுது, புரியுது. ரைட்டுங்களா? ம். இப்ப அது மாதிரி ஒருத்தர் பண்ணார். இந்த லிசன் எலெக்ஷன் டைம்ல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் டெபுட்டி சிஎம் ஆகவும் இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், கண்ணாடி மாட்டுவதில் பேரழகு கொண்ட எங்கள் தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாணவர்களுக்காக நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க ஆமா. இவங்களெல்லாம் வச்சு நடந்தது. அப்ப நடந்துச்சு. அதுல ஒரு பையன் பக்கத்துல நின்னுட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ரூம்ஸ்ல ஏசி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ அப்படி திரும்பி ஒரு லுக் விட்டுட்டு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. சிரிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் ஏற்கனவே எல்லாம் நிறைய நிறைய நல்லது பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த லுக்கில் 1000 அர்த்தம். நான் ஏற்கனவே நம்ம எபிசோட் இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ம். நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு எட்டி பார்க்குறாரு அந்த இடத்துல. புரியுது. உனக்கு ஏசி வேணுமா அப்படின்றது தான் அந்த லுக்கு அர்த்தம். இதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. ம். கண்டிப்பா பண்ணித்தரேன் தம்பி அப்படின்றதுக்கும் இப்போ நான் வேணா நீங்க வேணா நான் இப்படி மேலே கீழே பார்க்குறேன், அதுக்கு வேற என்ன டயலாக் போட்டால் அந்த செட் ஆகும் நீங்க வேணா எனக்கு சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன். புரியுது. ரைட்டுங்களா? ம், ம். அப்புறம் உடனே அப்படி பண்ண ஒரு நபர்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு இந்த முதல்வர் உள்ள வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு சிஎம் செல்லுடைய விஷயம் இப்படி வந்திருக்குன்னு அவர் காதுக்கு போன உடனே அந்த இடத்துக்கு திடீர் ஆராய்ச்சி நடத்தி ம். அந்த ஆய்வு நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆளும் வேற யாரும் பேசக்கூடாது, பசங்க மட்டும் தான் பேசணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ நேரம் பேசும்போதும் அதை பொறுமையா நின்று அவரும் கவனிக்கிறாரு, அமைச்சரையும் கவனிக்க சொல்லி நின்று அவர் பாட்டுக்கு மற்ற சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையும் வேடிக்கை ஆமா, notice பார்க்குறாரு பண்ணிட்டே இருந்தாரு. நடக்கிறாரு. அப்போ நடுவில் யாராவது ஒருத்தவங்க அவர்கிட்ட பார்த்தாங்க சிரிச்சாங்கன்னா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்த குறுக்கு அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே நோட் சொல்றதை பண்ணுங்கப்பா. நோட் பண்ணுங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு சொன்னார். பின்னாடி போயிட்டு அசிங்கசியமா கேட்டு இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா இருக்குதுல்ல, ஆமா. மரியாதையா அந்த அதிகாரியும் நடத்தணும். அதிகாரிக்கும் ஒரு குடும்பம் ஆமா, இருக்குது, கண்டிப்பா. அவரையும் மரியாதையா நடத்தணும். கேமரா பாக்குது, கேமரா முன்னாடி இந்த பசங்க முன்னாடி ஒரு பில்டப்பை கொடுக்கணுன்றதுக்காக அந்த அதிகாரி நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்க்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அந்த பில்டப்பை கொடுக்க கூடாது. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஃபெயிலியரா இருந்திருக்குது, இவங்களும் அதுக்கு துணை போயிருக்கிறாங்க. அப்ப இவங்களையும் நம்ம திட்டுறதுல ஒன்றும் ஆட போதில்லை, நமக்கு வேலை நடக்கணும், இந்த பசங்க எல்லாம் சரியாகணும். அப்ப பசங்க சொல்றதையும் கேட்கணும், அந்த பசங்க முன்னாடி சும்மா சீனுக்காக இவரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு பேலன்ஸோட அந்த இடத்துல பிஹேவ் பண்ணி ஒரு மெச்சூர்டான ஒரு சிஎம்மா ஒரு பொலிட்டீஷியனா நடந்துக்கிட்ட அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கவனிச்சுட்டு பொறுமையா போயிருக்காரு. பின்னாடி போயிட்டு ரெய்டு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குதே ஒரு ஹாஸ்டல்ல வச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. இதுக்கான நடவடிக்கைகள் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு நேராக போய் தலைமை செயலகத்தில்
அவங்ககிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறேன், எங்கள் ஊரில் வந்து பஸ் இல்லைன்னு சொல்லி. பஸ் ஸ்டாப் வேணும் உச்சிப்பட்டி கிராமத்துல. ரைட்டா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் போய் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. எப்படியும் நடக்காது. ஆ. இதை எதுக்கு போய் குடுத்துட்டு, இன்னைக்கு ஒரு சிஎம்மோட ஆஃபீஸ்க்கு போய் என்னால குடுத்தா அது நடக்குன்ற நம்பிக்கையோட ஒருத்தர் போய் குடுத்துட்டு, அங்கேயே தலைமை செயலகத்துல வெளிய நின்னுட்டு ஃபோட்டோ எடுத்து ட்வீட்ட போட்டார். இந்த மாரி நான் போய் குடுத்துட்டேங்க. எனக்கு வந்துட்டு மெசேஜும் வந்துருச்சு. இந்த மாரி வந்துட்டு உங்களுடைய புகார் வந்து கணக்கில் எடுக்கப்பட்டது. விரைவில் செயல்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்த செயல்பாடு எத்தன நாள்கள் நடக்குங்கிறது வந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இனிமேலும் நான் எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட அடுத்தடுத்த எபிசோட்லலாம் வந்து திமுக என்ன பண்ணுதுன்னு பேசுறதுக்கான டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சுத்தமா டைம் பத்த மாட்டேங்குது. எத்தனை வீடியோ எடுத்தாலும் அன்னைக்கு நைட்டு முடியறதுக்குள்ள திரும்ப இன்னொரு வீடியோ எடுப்போமா? இன்னொரு 10 செய்தி வந்திருக்குது. ஒரு நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் ஃபோட்டோவ போட்டு தம்ப்நெயில். அதே நேரத்துல இன்னொரு ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா, அதே நேரத்துல நேத்து சொல்றேன். அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சொல்றேன். அவ்வளோ நியூஸ் சேனல்லயுமே ஒவ்வொரு மினிஸ்டருடைய ஃபோட்டோ வச்சு ஹெட்லைன் அட் அ டைம்ல போய்க்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அது யாரு இவரு முதலமைச்சர் வச்சு ஒண்ணு போச்சு. அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிர்மல் குமார். எவ்வளோ பேர் அட் அ டைம்ல வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ எவ்ரிபடி இஸ் இன்டு ஆக்ஷன். எல்லா மினிஸ்டர்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்ப இந்த நேரத்துல நீங்க தமிழகமா, தமிழ்நாடா, சங்கி தான் தமிழ்நாடுன்னு சொல்லுவான் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், இதுல பஸ் ஸ்டாப்ல வேற ஏன் வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பஸ் ஸ்டாப்ல எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இவர்கள் இதை போடுறாங்க. இந்த பஸ் ஸ்டாப்பை கட்டினது யார், இவரா? எதுக்கு இவர் இப்படி போட்டாரு? நான் என்ன கேட்குறேன், சிம்பிள். இப்போ ஸ்டாலின் முகம் எதுக்கு அதில் இருக்கணும்? இவரோடது வருதா இல்லையாங்கிறது ரெண்டாவதுங்க. ஸ்டாலினோடைய முகம் எதுக்கு அங்கே இருக்கணும்? அதுக்கு பதில் சொல்லணும். அவர் யார்? இப்ப யாரும் இல்ல. முன்னாடி முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ உடைய போட்டோவை சென்னை முழுக்க எல்லா பஸ் ஸ்டாப்ல விட்டு வைக்கிறது எப்படிங்க ஒரு அரசு அனுமதிக்கும்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. இட் இஸ் நாட் அ லா அட் ஆல். நோ லா பர்மிட்ஸ் தட். ஓகே. டிஎம்கே காரங்களுக்கு எப்பவுமே வந்து எல்லாமே சட்டமா பேசலாம் பிடிக்கும். அதனால நான் சட்டமா சொல்றேன், எந்த ஒரு சட்ட விதிப்படியும் ஒரு முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ உடைய போட்டோவை எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க போடணும், சென்னை முழுக்க போடணும் எந்த சட்டமும் கிடையாதுங்க. ஐம் வெரி சாரி. அப்படிதான் கிழிப்பாங்க. 4ஆம் தேதி கிழிச்சாங்க, மே மாதம் கிழிச்சாங்க மக்கள். இப்போ இதை கிழிக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 5 வருஷம் கிழிக்காதனால இப்போ வந்து போஸ்டரை கிழிக்கிறாங்க மக்கள். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகே சார். சாபம் யாரை விடும் சொல்லுங்க. நம்ம நீங்க போஸ்டர்ஸ்லாம் சொன்னீங்க சார். பேரே வைக்கிறாங்களா, அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? என்ன நான் பேரு? கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ வந்து கலைஞர் பார்க், கலைஞர் பேருந்து நிலையம், முத்தமிழ் கலைஞர் பேருந்து நிலையம் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல சார். அதெல்லாம் நினைச்சா மாற்ற முடியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா நீங்கள்? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? சும்மா கேட்கணும்னு நினைச்சேன் சார். தான் அவங்களுக்கு தேவையானது ஒரு பப்ளிசிட்டி, ஒரு வெட்டி பப்ளிசிட்டி தான். ம், ம். இப்போ இவரு பண்ணலையா, மோடி அவர்கள் பண்ணலையா? எலெக்ஷன் வருதுன்ன உடனே வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்டேஷன் மாற்றலையா? எதுக்கு அதை மாற்றணும்? சென்னை சென்ட்ரல் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிள். எலெக்ஷன் வரும்போது நீங்கள் 2024 புரட்சி தலைவர்னு மாற்றணுன்னே, புரட்சி தலைவர் பேரில் ஸ்டேஷன் பேர் வச்சுட்டாரா? எங்கே மோதி பட்டன் எங்கே? அதை போய் அமுக்கணும்டா அன்னைக்கு. பாஜக அமுக்குவானா? அது மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து சும்மா வெட்டியாக பேர் பந்தாவுக்காக கலைஞர் பார்க்கு, இவர் அண்ணா சாலை, அதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் இவங்க அண்ணாவுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா ரைட்டு. கலைஞர் கருணாநிதி சாலை ஈஸியாக இருக்குது. ரோடு திரும்பும் சோழிங்கநல்லூர் சிக்னலில், அதுக்கு பேர் கலைஞர் கருணாநிதி சாலை. அப்படியா சார்? கேகே நகர்னு சென்னையில் ஒன்று இருக்குதுல்ல, ஆமா அதுக்கு என்ன கேகே நகர்னா என்னன்னு சொல்லுங்க? கலைஞர் கருணாநிதி நகர். சார். சீரியஸாவா? போய் தேடுங்க கூகுளில். அதான் கேகே நகர். இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று பண்ணுறனால என்ன 10 பைசா பிரயோஜனம் இருக்குது? அதுக்காவது ஏதாவது நீங்கள் போடுற ரோடு இந்த இப்போ இன்னைக்கு பேஞ்சிட்டு இருக்கிற மழைக்கே, இந்த ஜூலை மாதம் மழைக்கே ஆல்ரெடி பொத்தலுமா இருக்குது. டிசம்பர் மாதம் பெய்கிற மழையில் என்ன ஆகுது? எல்லாம் போட்டில் போய்கிட்டு இருப்பானுங்க. இந்த ரோடுக்கு நீங்கள் உங்கள் பேர் வச்சா என்ன வச்சா என்ன? ரோடு ஒழுங்காக இருக்கான்றது தானே முக்கியம். அவன் வெளிநாட்டில் இன்னும் வந்து கண்ணாடி மாதிரி பார்த்து பல் தேய்ச்சி முகம் கழுவிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கானுங்கன்றானுங்க. அப்படியே தண்ணி மாதிரி போகுது காரு. இங்கே தண்ணியில் படகுல போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இது என்னங்க? இதுக்கு இது என்ன பேர் வச்சா என்னங்க? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு தேவையில்லாது. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மாற்றுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு ரோடு, ஒரு ஸ்டேஷன் பேரையே வந்து மோதி மாற்றிட்டு போகிறாரு. ரோடு பேரை மாற்ற முடியாதா? இல்லை பூங்கா பேரை மாற்ற முடியாதா? அதெல்லாம் மாற்றி விட்டுருணுன்ற நான் விடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. வந்து அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பேரை மாற்றுவாங்களா? எல்லாம் தூக்கணும். எல்லா பேரையும் மாற்றிட்டு அதுக்கு வந்து இவர் பேரெல்லாம் வைக்கணும், அவர் பேர் வைக்கணும்னு நான் சொல்லலை. எந்த தலைவர் பேரும் வைக்க வேணாம். அந்த ஏரியாவோட பேர் என்ன? அந்த ஏரியாவுக்கு ஒரு பூங்கா. தெருவுக்கு பேர் என்ன? அந்த தெருவுக்கு பேர் வைங்க. தெருவோட பேர்ல ஒரு பூங்கா. அவ்வளவுதான். இந்த தலைவர்கள் பேர் வச்சு தான் அது வரணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம்
தூக்கிட வேண்டியதான் சிஎம் விஜய் சீக்கிரம். அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நம்பலாம். ஏன்னா திட்டங்களோட பேர்லாம் வந்து கொள்கை தலைவர்கள் பேர்லாம் வச்சு இது பண்றாங்க. அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு மேல எதுவும் அந்த பண்ண மாதிரி வேண்டாம். இப்போ இவங்களுமே என்னோட நாளைக்கு ஒரு புது பஸ் ஸ்டாப் கட்டினாங்கன்னா ஆ, ஆ. அந்த பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு இவங்க வந்து இந்த பா குமார் சா சிவா இதெல்லாம் போடாம அந்தந்த எம்எல்ஏ பேர்லாம் போடாம தொகுதியுடைய மக்கள் கொடுத்த பணத்துல இருந்து போய் வர ஒரு எம்எல்ஏ உடைய ஃபண்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டை கட்டிவிட்டு இப்போ நாளைக்கு வந்துட்டு இவங்களுடைய வேளச்சேரி எம்எல்ஏ பேரோ இல்ல, இல்ல இல்ல, இவங்களுடைய பண்ணக்கூடாது. சுயநலூர் எம்எல்ஏவோட பேரை போடுவாங்களா ம், தாவேக்கா போட்டானா அதுவுமே அபத்தம் தான், கண்டிப்பா. தேவையே கிடையாது. பேருந்து நிலையம்னா கும்பகோணத்துல இருக்கா, கும்பகோணம் பேருந்து நிலையம். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். எதுக்குங்க அதுல போயிட்டு உங்களோட பேரு உங்க கண்டிப்பா. எம்எல்ஏ பேரு அதுக்கு ஒரு போட்டோ விஜயோடைய போட்டோ இதெல்லாம் போட்டு இப்படிலாம் போட்டு தான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்ட போறாங்க அப்படின்னா அனதர் டிஎம்கே பாலிடிக்ஸ் ஆயிடும். ஆமா, அதனால கண்டிப்பா. அதை பண்ணவே கூடாதுன்றதை நம்ம இதுல இருந்து வச்சுக்கிறோம். ஓகே சார். ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறதா சில தகவல்லாம் வந்திருக்கு. மரியவல்சன் அவரே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அஹ், அதுல இப்போ வந்து விஜய் அவர்கள் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல சார். இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு பட்ஜெட்ல வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதில் ஷெட்யூல்லாம் நம்ம பார்த்தோம். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டா கூப்பிட்டு என்னென்னு பேசிட்டு இருக்காரு சார். இந்த பட்ஜெட் கண்டிப்பா அவங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இந்த நிதியாண்டுல இவ்வளவு வாங்குவாங்க, அடுத்த நிதியாண்டுல இவ்வளவு வாங்குவாங்க, மொத்தமா டிவிகே கவர்மெண்ட் பாதி முடியும் போது கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி முடிச்சிருப்பாங்க, இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்ல சார் டிவி அது அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா வந்து 15 லட்சம் கோடியை தாண்டக்கூடாது, இவங்க தாண்டாம பாத்துக்கணுன்ற ஒரு அக்கறையில சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. திமுக தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க 20 லட்சம் கோடியில போய் நிறுத்துவீங்க பாருங்க. ஏன்னா வந்து ஒரு முறை டபுள் ஆயிருக்குது. இந்த முறை 10 லட்சம் கோடிங்கிறத நீங்க 20 லட்சம் கோடி தான் நீங்க நிறுத்தி தான் போறீங்க, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா யூ கேன் டேக் ஓன்லி அப் டு 5 லேக், நீங்க வந்து ஒரு 80,000 லேக் பர் இயர் மாதிரி எடுத்து நீங்க வந்து ஒரு 5 லேக் மொத்தமா எடுத்துக்கோங்க, நீங்க அந்த மாதிரி போனீங்கனாலே போதும், அதுலயே உங்களால் நிறுத்த முடியும் இந்த அரசால அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயமா சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் நல்லதா எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய திட்டமா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எதுவுமே பேச வேணாம் அவங்கள பத்தின்னு சொன்னார் இல்லையா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும், புதுசா வந்திருக்காங்க அதெல்லாம் பேசினார். ஸோ எனக்கு தோணுவது எப்படி அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அதில் சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அன்னைக்கு மீட்டிங் அவருடைய கட்சி மீட்டிங் வந்து அந்த இதில் நடத்தினார் பாருங்க, அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊரில் நடத்தினார். ஸோ அதில் அவர் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆட்சி கட்டில் அதிகாரத்தோட போய் உட்காரணுன்றதுக்காக நம்ம இதை ஆரம்பிக்கலை, இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம பண்றோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஹி வில் நாட் கண்டெஸ்ட் ஃபார் சிஎம் பொசிஷனால சீமான் மாதிரி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நமக்கு என்ன நம்மளால முடியும். அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ரீசெண்டா, சீமான் அவர்கள் வந்து முதல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு நிக்கட்டும், கவுன்சிலருக்குலாம் கூட நின்றக்கூடாது, அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு நின்றட்டும். இருக்கிறது ரொம்ப சின்ன தொகுதினா அதான் இருக்கும். பஞ்சாயத்து தலைவர்னா ஒரு 500 ஓட்டு தான் நீங்க வாங்கணும். அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் இருக்கிறதுலே சின்ன இடம். அந்த சின்ன இடத்துல ஒரு 500 ஓட்டை முதல்ல வாங்கட்டும், ரைட்டுங்களா? அதில் அந்த 500 ஓட்டில் நீங்கள் அதிகமாக வாங்கி ஒரு பஞ்சாயத்தில் வாங்கிக்கணும். அப்புறம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எதனா ஒன்று பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அவருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும்ல. சரி நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர்ப்பா ஜெயிச்சிட்டோம், ஒரு எலெக்ஷனை நம்ம கடைசியாக ஜெயிச்சிட்டோம்டா. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே நடத்தின எலெக்ஷன் ஒவ்வொன்றிலையும் யாரா ஜெயிக்க போகிறாங்க, யாரா நீங்களாம் யாரா ஓட்டு போடுவீங்க, இப்போ நமக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்குது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், இது 234 தொகுதி, இங்கே இருக்கிற 234 பேரும் ஒவ்வொரு தொகுதி ஓட்டு போட்டேன்னா அந்த தொகுதி ஜெயிச்சிடுவேன், எங்க ஓட்டு போடுங்க பார்ப்போம் எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே மனசாட்சி பிரகாரம் போடணும், புரியுதா, நம்ம கட்சின்றதுக்காக நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லி அந்த 234 பேர் ஓட்டு போட்டு, இன்னும் 234 அப்போ நான் தமிழ்நாடு சிஎம் நான் தானே அப்படின்னு சொல்லி இவங்க கட்சிக்குள்ளேயே நடத்தின எலெக்ஷன்லாம் இருக்குதுல்ல, அதை தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு எலெக்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒன்று நின்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் அது மாதிரி போக மாட்டார். அண்ணாமலை இஸ் பிளானிங் டு டேக் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 எம்எல்ஏஸ் இன் தமிழ்நாடு ஃபைனலி, அப்படிதான் அவருடைய திட்டம் இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் சேர போகிற இடம் டிவிகேன்றது மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் அங்கே தான் வந்து சேருவார். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு டிவிகேவை எதிர்த்து அரசியல் செய்வார் அப்படின்னு. அண்ணாமலை இஸ் நாட் தட் டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை ரொம்ப தெளிவாக யோசிப்பார். பாஜகலேருந்து வெளியே வரணும்னு யோசிச்சா அவர் முதல்ல பாஜகவில் சேர்ந்துருக்கவே கூடாதுன்றதை முதல்ல யோசிச்சாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அப்படிதான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு 2031 எலெக்ஷன் வரும்போது ரொம்ப புத்திசாலித்தனமா அது வரைக்கும் டிவிகே ரொம்ப பெருசாலும் இது பண்ணாமல் ஒரு சப்போர்ட் ஃபோர்ஸாவே இருந்துட்டு அவங்களோட அந்த கூட்டணி சேர்ந்துட்டு 2029 கூட நடக்கலாம் அது. அதில் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களோட சேர்ந்து ஒரு 5 சீட்டு கொடுங்க 4 சீட்டு கொடுங்கன்னு மேபி 40ல் 5 வாங்கலாம், 40ல் 4 சீட்டு வாங்கலாம் மேபி. வாங்கிட்டு அது ஒரு 1-2 ஜெயிக்க முடியுமா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் கட்சியை வச்சு. அப்புறம் வந்துட்டு 2031 வந்து ஒரு 15 சீட்டு வாங்கிட்டு அதில் ஒரு 5 ஜெயிக்க முடியுமா
இதுதான் அவர் எய்ம் பண்ணுவார், இப்படி தான் அவரோட அரசியல் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போவார், அவர் அப்படி யோசிச்சாருனா தான் அது கரெக்டாகவும் இருக்கும். அதை தாண்டி அவர் விஜய் அவர்களோட சேர்றது சரியா தப்பான்றது நான் யோசிக்கல, அது பார்ட்டிஸ் டு டிசைட். பட் ஒரு ஸ்மார்ட்டான பாலிட்டிக்ஸ்னா அவர் இருந்தாருன்னா அப்படிதான் அவர் யோசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவரை சுற்றி இருக்கிற நிறைய பொலிட்டிக்கல் பொசிஷன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்க்கு வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்கள போட்டிருக்காரு அப்படின்னு சில சர்ச்சைகள்லாம் வந்து சார். ஃபர்ஸ்ட் ரத்தன் பண்டிட் அவரு, அதுக்கப்புறம் ஜான் ரத்தன் ஆரோக்கிய பண்டிட் என்ன பண்ணாரு? அரசியல் ஆலோசகரா நியமனம் போட்டாரு. பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அது திருப்பி ஒரே நாள்ல எடுத்துட்டாரு. அன்னைக்கே ஆமா, அன்னைக்கே அது அடுத்த நாளே வித்தின் 24 ரிமூவ் hours. பண்ணிட்டாங்களே, ம். முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா அடுத்து சார். ஃபர்ஸ்ட் விஷ்ணு ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் சார். அவர் வந்து ஆலோசகர் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் மேட்டர்ஸ். இவர் வந்து இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவர், அவரோட பிஆரில் வந்து ஒர்க் பண்ணவர். இப்போ அவருக்கு வந்து ஆலோசகர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஐபிஎஸ் அந்த மாதிரி கேட்டகரி இருக்க பீப்புள் தானே அந்த பொசிஷன்ஸில் இருக்கணும். இவர் விஜய் கூட இருந்ததுனால சிஎம் விஜய் அந்த அவர்களோட மாதிரி எந்த இருந்ததால சட்டத்துல எங்க போட்டிருக்கு சார். காட்டுங்க, அந்த மாதிரி எந்த சட்டம் போட்டிருக்கு காட்டுங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு இல்ல அப்படின்னு காட்ட சொல்லி சொல்லுங்களேன், திமுக காரங்களை அது காட்ட புரியுது சொல்லுங்க. புரியுது. ஏதாவது எந்த சட்டத்துல ஒரு ஆலோசகர், அரசியல் ஆலோசகர்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிஎம்க்கு ம். அந்த பதவியில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவாவது இருக்க வேண்டும், இல்லையெனில் அது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது, அது வந்து நாட் வேலிட் அப்படின்னு எந்த சட்டத்தில் போட்டுருன்னு கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. ஓகே. அடுத்து வெங்கட் கே நாராயணன் சார், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அவர் வந்து நம்ம முன்னே பேசினோம். டெல்லி பிரதிநிதியாக தமிழகத்திலேருந்து அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து சொந்த ஊர் கர்நாடகா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஆரிஜின் ஃப்ரம் தமிழ்நாடு, இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததையும் பேசினாங்க. காவிரி தொடர்பான விவரங்களுக்கு வந்து அவர் எப்படி வந்து தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இந்த பதவியில் மோஸ்ட்டாக வந்து திராவிட மூத்த அரசியல்வாதிகள் நியமிக்கப்படுவது வழக்கம். ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசரை வந்து இந்த மரபெல்லாம் தாண்டி நியமிக்கிறது எந்த விதத்துல இதுக்கு சரி முன்னாடி அப்படின்னு திராவிட சொல்றாங்க கட்சிகள் சார். இருந்துச்சு, அதனால திராவிட பெரிய ஆளுங்களை போட்டிருந்தீங்க. ம். இன்னைக்கு திராவிட கட்சியே இங்க இல்ல, அப்ப நாங்க எதுக்கு திராவிடத்துல இருக்கிறவங்க போடணும்? புரியலையே அது. இல்ல சார், அப்படி சொல்றாங்க. மூத்த அரசியல்வாதிகளை போடுறது தான் வந்து வழக்கம் திராவிடத்தை மூத்த தாண்டி. அரசியல்வாதினா ஸ்டாலினை போடலாமா? இல்ல சார், அவர் வேற கட்சி இல்லையே. அப்புறம் வேற யாரை போட முடியும்? யாருங்க மூத்த அரசியல்வாதினா வேற யாருங்க போட முடியும்? இல்ல எனக்கு சார், புரியலங்க. இல்ல என்ன கேட்டேன். என்ன என்ன போடணும்னு எதிர்பார்க்குறாங்களாமா? இவங்க இஷ்டத்துக்குலாம் அரசாங்கம் நடக்காதுங்க. அது அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க கனவு உலகத்துல அன்னைக்கு ம். வேணா இவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்க சொல்லுங்க. இவங்க இஷ்டத்துக்குலாம் இங்க தமிழ்நாடு நடக்காது. This is a new government, new party is leading, new leadership is going, new policies are being driven, people are liking it. வாயை மூட்டு போக சொல்லுங்க. அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி சார். இவர் வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டண்டா விஜய் அவர்களுக்கு ரொம்ப நாளா இருந்தாங்க. ஃப்ரம் டிவிகே ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரையும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஏற்கனவே வந்து பாமகவுக்காக வேலை ஆமா, வேலை பார்த்துருக்காரு. அவர் இதுக்காக வேலை பார்த்துருக்காரு, அதுக்காக வேலை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு வந்திருக்காரு. இவரை போன்ற ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு தகுதி கொடுக்கலாமா? ஆமா, கரெக்ட் தான். அப்போ அது மாதிரி பார்த்தா அப்போ வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்குலாம் டிஎம்கேல எந்த ஒரு பதவியும் கொடுக்கவே கூடாது. அனிதா ராதாகிருஷ்ணன் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, கட்சி விட்டு கட்சி தாவுறாரு. எப்படி கொடுக்கலாம்? சேகர் பாபுக்கு எப்படி கொடுக்கலாம்? செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடாது. எப்படி? அடுத்து ஜெகதீஷ் பழனிசாமி சார். நீங்க மாற்றம் மாற்றம் தானே சொல்லி வந்தீங்க, நீங்க ஏன் ஏமாற்றமா பண்றீங்க? அது ஏமாற்றம்னு மக்கள் சொல்லட்டும். அடுத்து ஜெகதீஷ் பழனிசாமி சார். ம். இவர் வந்து ஃபேனா இருந்தார் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஐயோ, மேனேஜரா ஃபேனா இருந்தார். இருந்தவங்கலாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஐயோ, கரெக்டுங்க. ஆமா, ஆட்சியில அரசாங்க பொறுப்பு கொடுக்கக்கூடாதுங்க. இவங்கன்னா அவங்க ஒரு கட்சிக்கு ரசிகரா இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்படி பார்த்தா அன்பில் மகேஷ்க்குலாம் கொடுக்கவே கூடாது. அன்பில் மகேஷ் வந்து ரசிகர் மன்ற தலைவராகவே இருந்திருக்காரு. ஆமா சார். அவருக்கு எப்படி கொடுக்கலாம்? இவர் தனி செயலாளர் நியமனம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 12 பர்சனல் வருஷமா. செக்ரட்டரி ம். கொடுக்கக்கூடாதுங்க, தப்பு. அப்படியா சார்? அதான் சார், ரத்தன் பண்டிட் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அவ்வளோதான் சார். சரி, இப்போ இது ஏதாவது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் சட்டத்துல வந்து இடம் இல்லாத ஒரு விஷயத்த அவர் பண்ணல. இல்ல, என்னதான் சட்டத்துல இல்லைனாலுங்க, ஒரு இதுக்கு அவங்க முன்னாடி வந்து சட்டத்துல இல்ல அப்படின்னாலும் இவங்களா ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இதுல இந்த ரூல்ஸ்ல தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க ஒருத்தரை வச்சிருக்காங்க இல்லையா? ஐயா, நீங்க அறிவாலயத்துல உட்காந்து போடுற ரூல்ஸுக்குலாம் தமிழ்நாடு நடக்காதுங்கய்யா. தமிழ்நாடு வந்துட்டு சட்டத்தின்படி தான் நடக்கும் இல்லைங்களா? அறிவாலயத்துல நீங்க 1000 ரூல்ஸ் போடுவீங்க. நீங்க கூட தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து டெண்டர் அப்படின்னா வந்துட்டு இந்த டெண்டர்ல இருக்கக்கூடியவன் பச்சை சட்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு தலையை வந்து ரைட் டு லெஃப்ட் வகுடெடுத்து சிவி வந்தா மட்டும்தான் அவனுக்கு இன்னைக்கு வந்து டெண்டர். நீங்க ஒரு உங்களுக்கு மனசாட்சியெல்லாம் ஒரு ரூல்ஸ் திடீர்னு எழுதுவீங்க. இன்னைக்கு அவனுக்கு நெகம் வந்து 2.5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அவனுக்கு இந்த டெண்டர்ல இடம்பா. யாருக்குப்பா இங்க 2.5 சென்டிமீட்டர்ல நெகம் இருக்கு? ஓ, இவர் தானே, வாங்க வாங்க அப்படின்னு நீங்க ஏற்கனவே ஒருத்தரை கூட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க நடத்தின டெண்டர் இன்னைக்கு கிளியும் கிளிக்கிறாங்க. அறப்போர் இயக்கத்தில் இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டெண்டர்கள் வந்துட்டு இன்னைக்கு இது பண்ணப்பட்டிருக்கு. எது? ஒரு சுடுகாடு இல்ல, ஒரு சுடுகாடுக்கு காம்பவுண்டு செவுரு போடுறதுக்கு ஒரு டெண்டர்.
அந்த டெண்டர்ல கூட இவங்க வந்து ஒரு 42 லட்சமா 29 லட்சம் 22 லட்சம் 12 லட்சம் சார். 12 லட்சமா ஆம். 12 லட்சம், அப்புறம் செவருக்கு ஒரு 29 லட்சம், ஆம். மொத்தமா சேர்த்து ஒரு 42 லட்சம் சாலை. மதிப்பிலான ம். அந்த சாலை செவுரு எது ஒரு சுடுகாடை சுத்தி 42 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன்னு சொல்லி 42 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் நான் சொல்லுவாங்க. 42 லட்ச ரூபாய்க்குலாம் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஊர்வரமா வாங்கி வச்சிருக்க இடத்துல ஒரு வீடே கட்டிடுவாங்க. இவங்க சுடுகாடுக்கு காம்பவுண்ட் செவரு போடுறாங்க நாங்க 42 லட்ச ரூபாய்க்கு. அதுவும் என்ன மாதிரி செவரு போடுவாங்க தெரியுமா? சைனா வால் மாதிரி என்ன பெரிய மதில் செவருலாம் இவங்க ஒன்றும் போட போறது கிடையாது. நீங்க 4 பேர் போயிட்டு ஹே அப்படின்னு ஒரு எட்டி வச்சிங்கன்னா அது சாஞ்சு கீழே விழுந்துரும். அதை போறதுக்கு இவங்களுக்கு 42 லட்ச ரூபா வேணுமா பக்கத்துல ஒரு ரோடு போடுறதுக்கு. அந்த ரோடு சரியா இல்லைன்னு அதை கொஞ்சம் சரி பண்றதுக்காக. இது மாதிரி ஒரு டெண்டர், அந்த டெண்டர் கேன்சல்டு. ரைட்டுங்களா? நீங்கலாம் பேசலாமா ரூல்ஸு நார்ம்ஸுங்கிறத பற்றிலாம்? தயவுசெய்து அவங்க கம்முன்னு ஒரு ஓரமாக உட்கார சொல்லுங்க. நான் எப்பயோ சொல்லிட்டேன், அவங்களுக்கு அந்த தகுதி போயிடுச்சு, இவங்களை நம்புறதுக்கு ஆளும் இல்லை. அடிச்சு சொல்கிறேன் 2029 31 எலெக்ஷனில் இது கூட இருக்காது அவங்க கிட்ட. அப்போ இதையாவது இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்காவது நல்லதாக எதனா 4 பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாமா. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ரூல்ஸ் இவங்க பேசுறாங்கல்ல. இப்போ இதுல இவங்கெல்லாம் வந்துட்டு இவர்கள் எல்லாம் வந்து எதற்காக இந்த இடத்துல இருக்கிறார்கள், இவர் வந்து அவருக்கு நண்பர், இவர் வந்து அதுக்கு இவருக்கு வந்து இந்த இது, அவங்க எல்லாருக்கும் ப்ராப்பரா ஒரு பொசிஷன் கொடுத்து நீங்கள் அரசில் இந்த பதவியில் இன்று முதல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அவரு இன்னைக்கு உள்ள வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஆமா. இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருட ஆட்சியில அதிகாரத்துல எதுலையுமே இல்லாத, பொறுப்புல எதுலையுமே இல்லாத ஒருவர் தான் அந்த 5 வருட ஆட்சியில் மிக முக்கியமான முடிவுகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருந்தார். தலைமை செயலகத்துல அவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் இடமும் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னால இருந்த அந்த பெரிய குடும்பத்தோட ஒரு முக்கியமான சொந்தக்காரரு. அதனால அவர் தான் அங்க எல்லாத்தையும் நடத்தினாரு அப்படின்லாம் கூட தான் நடந்துட்டு இருந்துச்சு 5 வருஷமா. அவர் என்ன பதவியில இருந்தார், அந்த என்ன பொறுப்புல இருந்தார் அவரு? அவர் ஏன் அப்படி அவ்வளோ எல்லாமே A to Z அவர் சொல்றதுதான் நடக்கும். கவர்மெண்ட்டுடைய மீட்டிங்ஸ் இந்த இவங்களும் அவங்களும் மீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மீட்டிங் இவர் போய் துபாயில நடத்திட்டு லண்டன்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் இவர் ஓகே சொன்னார்னா அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து மினிஸ்டருங்களும் யாரோ ஒருத்தவங்க போவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. அதெல்லாம் யாருங்க அப்ப கேள்வி கேட்பா? நீங்க அதிகாரத்திலேயே வைக்காம ஒருத்தர் எல்லா வேலையும் கொடுத்து பண்ண சொல்லிட்டு இருந்தீங்களே. மினிஸ்டர் கமிஷனே பாதி அவருக்கு தான் போகுது அப்படிலாம் கூட சொன்னாங்க சார். அதுக்கு நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன் சார். அதில் என்னன்னா ஒரு காலேஜில் வந்து டிஃபார்ம் பிஃபார்ம் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கோர்சஸ்க்கு வந்து பர்மிட் வேணும் அப்படின்னா போன இதில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வந்து 2.5 கோடி கேட்டிருக்காங்க. சார் அவ்வளோதான் எலெக்ஷன் வரப்போகுது சார், எதை நம்பி உங்களுக்கு கொடுக்க முடியும் February 2026 எதை நம்பி சார் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அடுத்து நம்ம தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.5 கோடி எதுக்கு சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் 50 மட்டும் தான் எனக்கு, மீது 2 நான் மேலே கொடுக்கணும், அதாவது யாருக்கு நீங்கள் சொன்னீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் நம்பலை, நான் கொடுக்கவும் இல்லாத. அப்புறம் இப்போ அவங்களே கூப்பிட்டு அந்த பர்மிட்டை கொடுக்குறாங்களாம். 2.5 கோடி 10 பைசா பிரயோஜனம் போயிருக்குமா? கொடுத்துருந்தா காணாம போயிருக்கும். கும்பகோணத்துல வந்து அரசு மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு மட்டும் தனியா வந்து பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து நம்ம சென்னையில் பார்த்தோம்ல, நிறைய இடத்துல வந்து சைதாப்பேட்டை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இங்கே சென்னையில் இருக்க எம்எல்ஏஸ்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காக தனியாக பிரத்யேகமான பஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கும்பகோணத்தில் வந்து எம்எல்ஏ வினோத் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மகளிருக்கு மட்டும், மகளிர் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்களுக்காக அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பஸ் விடப்பட்டுச்சு. அது ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கும், அதில் பாஸ் எடுத்துட்டு இல்லை பாஸை காட்டிட்டு ஃப்ரீயாக போகலாம் வரலான்னு இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷங்களாக இருந்துச்சு இந்த கல்லூரி மாணவிகளுக்கு, அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க வேலைக்கு போகிறவங்களோட இல்லை வந்துட்டு எல்லாரோட சேர்ந்து அதில் போகணுன்ற ஒரு இது இல்லாமல் இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனி பஸ்ஸு, அரசு கல்லூரி மாணவிகளுக்கு இன்னைக்கு ஒரு தனி பஸ்ஸு இப்படின்றதெல்லாம் வந்து நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், சூப்பரான ஒரு மேட்ரு. ஸோ அதுவும் வந்து 4 பஸ்ஸு காலையில் போகுது, 4 பஸ்ஸு ஈவினிங் வருதுன்னு சொல்லி இப்போதுக்கு அந்த ஊரில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கரகோஷம், அந்த கல்லூரி மாணவிகள்லாம் எப்படி அதை கொண்டாடினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். 60 நாளில் 70 நாளில் இவங்களால பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். 30 நாள் ஆனப்போ 30 நாளில் என்ன செய்தார்கள் நம்ம பேசணும். 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, இன்னைக்கு 70 நாளை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. மக்களுடைய நலனுக்கு என்ன பண்ணணும், மாணவர்கள் மாணவிகளுக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு இனிமேல் வந்துட்டு டிவிகேக்கும் மக்களுக்குமான பாலிடிக்ஸ். இதில் இந்த ஓரமாக வந்து கபடி விளையாடுறவங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாது, ஓரமாக போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களெலாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களும் இந்த தலைவரும் மக்களும் மக்களின் தலைவரும் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஏதாவது பிடிக்கலன்னா அவங்க சொல்லுவாங்க, இவங்க மாற்றிப்பாங்க.
இவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க அதை வந்துட்டு சந்தோஷமா அனுபவிப்பாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கும். குறுக்க இந்த கௌஷிக்லாம் வேலையே கிடையாது. சரிங்களா? அதுதான் அரசியல் இனிமேல். இந்த அரசு கல்லூரி மாணவிகளுக்கு கொடுத்த மாதிரி கும்பகோணத்துல கொடுத்த மாதிரி எல்லா இடத்துலயும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா அப்படிங்கிற இருக்கும். ஒரு விஷயம் அடுத்தடுத்து ஒரு ஃபேஸ் நடக்கும். ஒன்னா ஆமா. ஸ்டார்ட் பண்ணதா இனிமேல எல்லாருக்குமே கொடுக்கணும். ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்க முடியாதுங்க. ஒரு பிரைவேட் காலேஜ் பசங்களுக்கு, பிரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு, அதுவும் அவங்க காசு கட்டி ஆமாமா அப்பதான் அவங்க காலேஜ் பஸ்ல போவாங்க. போவாங்க. அந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கும், அரசு கல்லூரி மாணவிகளுக்கும், எவ்வளவு மாணவர்களுக்கும் ஏக்கமா எப்படி இருக்கும். இருந்திருக்கும்ல. நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா நமக்கு பஸ் எல்லாம் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் விடுற பஸ்ல ஸ்டாப்ல போய் ஏறி நின்னு தொங்கி இறங்கி போயிட்டு வரணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்ச காலம் நாங்களும் போய் அப்படிதான் சார் படிச்சோம். இல்ல ஆமா. பிரைவேட் காலேஜ் பசங்கலாம் வந்து போனாங்கன்னா இது வந்து காலேஜ் ஃபீஸ், இது வந்து உங்களுடைய புக் ஃபீஸ், இது வந்து உங்களுடைய பஸ் ஃபீஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த காலேஜ் பஸ்ல அவங்க அப்படியே சொகுசா போவானுங்க. அந்த காலேஜ் பேர்லாம் பெருசா போட்டு மஞ்சள் கலர்ல ஒரு பெரிய பஸ்ல போவாங்க. அரசு கல்வி மாணவர்கள்லாம் அப்படியே நின்றுட்டு அந்த பஸ்ஸை போக விட்டுட்டு இவங்க வர பஸ்ல அதுல பல கல்லூரிகள்லாம் ஏசி பஸ் எல்லாம் உண்டு. ரைட்டுங்களா? அதெல்லாம் போகும்போது இவங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ல ஒயிட் பஸ், ப்ளூ போர்டு இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். தேடி, ஒயிட் போர்டு, ப்ளூ போர்டு அந்த மாதிரி பாத்துட்டோம். ஐயோ இந்த போர்டு வந்தாதான் காசு காசு கம்மி, கம்மி. இந்த போர்டு வந்தாதான் காசு ஜாஸ்தி, இதுல போக கூடாது, அதுல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தொங்கி போன இந்த மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு அரசு உங்களுக்குன்னு தனி பஸ் விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னும் விரைவில் வந்துட்டு எல்லாமே ஏசி பஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இனிமேல வந்துட்டு ஏசிக்கு ஒரு காசு, நான் ஏசிக்கு ஒரு காசு அப்படின்றதெல்லாம் இல்லாம எவ்ரிபடி வில் கோ இன் ஏசி பஸ். ஏசி பஸ் மட்டும்தான், நான் ஏசின்ற ஒரு கவர்மெண்ட் பஸ் இனிமேல் இங்க இருக்காதுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இடத்த போகும். அப்படி போகும் பட்சத்தில் இந்த மாணவிகளுக்கும் வந்து ஏசி பஸ் தான் இருக்கும். அன்னைக்கு இந்த ஏசி பஸ்ஸை வந்து அரசு பள்ளி, அரசு கல்லூரி மாணவிகளுக்கான பஸ்ஸுன்னு சொல்லி அதை போட்டுட்டு அந்த பஸ்ஸோடைய கலர்லாம் வந்துட்டு இந்த பிரைவேட் காலேஜுங்களுக்கு எப்படி வந்து கலர் தனியாக அடிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்குன்னு விடுற அந்த பஸ்ஸுக்கு தனி கலர் ஒன்று அடித்து அவங்களுக்குன்னு ஒரு பஸ்ஸை விடணும். அப்போ அவங்களும் கெத்தா அதே மாதிரி ஒரு ஏசி பஸ்ஸில் இந்த பிரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலாக அவங்களாவது காசு கட்டி போவாங்க. இவங்க காசே கொடுக்காம அதில் ஜாலியாக போகணும். இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு எண்டா இருக்கும் இந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு. 2026 to 31 அந்த ஸ்டோரிக்கு ஒரு பெரிய எண்டு கொடுக்கணும் அப்படின்னா அது இதுவாக இருக்கும். அப்படி ஒரு இது நடக்கும்னு நம்ம ஆசைப்படலாம். கண்டிப்பா சார். வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.